இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உடம்பு இனங்கள் இவை பெரிய பல்லிகள் அல்லது சிறிய டைனோசர்கள், அது நம் பார்வையை பொறுத்தது. இந்த அற்புதமான உயிரினங்கள் மத்திய மற்றும் தென் அமெரிக்கா, மெக்சிகோ, கரீபியன் தீவுகளில் காணப்படுகின்றன. இக்வானாக்கள் வண்ணங்களில் பரந்த அளவில் இருக்கும். நீலம், பழுப்பு, பச்சை என்று அவை தோலை கூட உருமறைப்பு செய்யும். காட்டில் அவைகளை மறைத்து காக்க உதவும். அவை கொடுமையாக தோன்றினாலும் இக்வானாக்கள் வெஜிடேரியன்கள். அவைகள் நெகிழ்ச்சியுடன் இருக்கும் என்பது நம்ப முடியாது. தாக்கப்பட்டால் தப்பிப்பதை உறுதி செய்ய ஒரு இக்வானா அதன் வாலை பிரிக்கும், பின்பு புதிய ஒன்று வளரும். புயலினால் கடலுக்குள் இழுக்கப்பட்டால் அவைகள் தங்களை தாங்களே பெரிதாக்கிக் கொண்டு நம்ப முடியாத தூரத்திற்கு நீந்தி செல்லும். 28 நிமிடங்கள் வரை மூச்சை இழுத்துக் கொள்ள முடியும். முதலை கூட வெட்கப்பட்டு போகும். இக்வானாக்கள் கட்டிடங்களில், மரங்களில் ஏறி போகும். ஆனால் அவைகள் அரிதான சந்தர்ப்பங்களில் நடுவும் போது எவ்வளவு பலமுள்ளவை என்பது நம்ப முடியாது. 40 முதல் 50 அடி உயரத்திலிருந்து விழும்போது காயமின்றி தப்பி பிழைக்கும். தேவன் இயற்கை ராஜ்யத்தில் கொடுமையான உயிரினமான இக்வானாக்களை உண்டாக்கி இருந்தாலும் உக்கிரமான சோதனைகளை எதிர்கொள்ளும் போது கிறிஸ்தவர்களை நெகிழ்ச்சியுடன் இருக்க அவர் போதிக்கிறார். சில நேரம் வாழ்க்கை கஷ்டமாக இருக்கும். ஆனால் தேவன் கிருபையால் கஷ்ட காலங்களில் கடைசி வரை விடாமுயற்சியுடன் நிச்சயமாக சகித்துக் கொள்ள கற்றுக்கொள்ளலாம். ஆகவே இப்போது மிகுந்த உபதிரவம் குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்பதை பேச என்னுடன் இணையுங்கள். நீங்கள் எப்போதாவது உபதிரவத்தை அனுபவித்திருக்கிறீர்களா? மோசமான உபதிரவத்தை அனுபவித்திருக்கிறீர்களா? கொடூரமான காட்டுத்தீ குறித்து ஒரு விமானி கேள்விப்பட்டதை நான் ஒருமுறை படித்தேன். மன்னிக்கவும், ஒரு செய்தித்தாள் எழுத்தாளரும் செய்தித்தாள் தலைவரும் இந்த நெருப்பின் சில புகைப்படங்களை நீங்கள் எடுத்து வர வேண்டும் என்று சொன்னார்கள். புகைப்படக்காரர் சில புகைப்படங்களை எடுக்க முயன்றார். மேலும் பாதுகாப்பிற்கு தீயணைப்பு சாதனங்கள் அனைத்தோடு அவரால் போதுமான அளவுக்கு நெருங்க முடியவில்லை. எனவே அவர் செய்தியாளரிடம், விமான நிலையத்தை அடையுங்கள், நாங்கள் விமானத்தையும் விமானியும் பாதுகாக்கிறோம், அவர்கள் உங்களை அழைத்துச் செல்வார்கள், அந்த ட்ரோன்களை கொண்டு வருவதற்கு முன் நெருப்பின் சரியான காட்சிகளை எடுத்து விடலாம் என்றார். அவர்கள் ஏற்பாடுகளை செய்தார்கள். சிறிய விமான நிலையத்திற்கு அவர் ஓடினார். என்ஜின் இயக்கத்தோடு விமானம் ஏற்கனவே காத்திருக்கிறதை உறுதி செய்தார். அவர் அதற்குள் ஏறினார். பயணிகளின் அறையை திறந்தார். தனது கேமரா பையை பின்புறமாக வீசி உள்ளே குதித்தார். போகலாம் போகலாம் என்றார். பைலட் விரைந்து புறப்பட்டார். அவர், நீங்கள் நெருப்பில் சில திருப்பங்களை உண்டாக்க நான் விரும்புகிறேன். அதனால் பைலட் நெருப்புக்குள் சென்றார். அவர், இல்லை, வேண்டாம் வேண்டாம் என்றார். அவர் சரி என்றார். பதட்டமாக பார்த்தார். பைலட் கீழே சென்று, நீங்கள் நெருங்கி வந்துவிட்டீர்கள், மரத்தின் உச்சியில் சறுக்கிச் செல்ல நான் விரும்புகிறேன், சிறந்த காட்சிகளை எடுக்க வேண்டும். அவர் கிளிக் செய்தபோது பைலட் சொன்னார், ஏன் நீங்கள் அநேக படங்களை எடுக்கிறீர்கள்? நான் ஒரு போட்டோகிராஃபர், எடுப்பது என் வழக்கம். பைலட், சரி, நீங்கள் என்னுடைய இன்ஸ்ட்ரக்டர் அல்ல என்றார். அவர் தனது பயிற்றுவிப்பாளர் வெளியே வரும் வரை காத்திருந்த ஒரு மாணவன் விமானத்தில் குதித்தார். அது உபதிரவத்தை உண்டாக்கியது. நீங்கள் எப்படி உபதிரவத்திலிருந்து வெளியே வருவீர்கள்? உபதிரவத்திலிருந்து எப்படி தப்பிப்பீர்கள்? இப்போது நான் உபதிரவத்தை குறித்து பேசும்போது கிறிஸ்தவர்களை சந்திக்கிறேன். வெவ்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த வெவ்வேறு கிறிஸ்தவர்கள் உபதிரவத்தை குறித்து வெவ்வேறு கருத்துக்களை கொண்டிருக்கும் போது கிட்டத்தட்ட வேதம் வாசிக்கும் அனைத்து கிறிஸ்தவர்களும் எதிர்காலத்தில் தெளிவாக முன்னறிவிக்கப்பட்ட மிகுந்த உபதிரவங்கள் வருவதாக நம்புகிறோம் என்கிறார்கள். ஜனங்கள் அதை வெவ்வேறு அளவு கவலை, பயத்துடன் பார்க்கிறார்கள். யாரையும் பயப்படுத்த நான் இந்த செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவில்லை. உபதிரவம் அல்லது மிகுந்த உபதிரவம் குறித்து கவலைப்பட்டு எந்த ஒரு தூக்கத்தையும் இழக்க நான் விரும்பவில்லை. ஆனால் இயேசு சொன்ன வார்த்தையை வாசித்து நாம் ஏன் தொடங்கக்கூடாது? இந்த விஷயத்தில் மிக தெளிவான சில அறிக்கைகள் உண்டு. வேதாகமத்தில் மத்தேயு 24 3வது வசனத்தில் தொடங்குகிறேன். இயேசு சீஷர்கள் தேவாலய கட்டிடங்களை அவருக்கு காட்ட விரும்பினார்கள். 2வது வசனத்தில் இயேசு அறிக்கையில், அதிர்ந்து போவீர்கள், இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராத படிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது அப்போஸ்தலர்களுக்கு மடுப்பலாக இருந்தது. 3வது வசனம், அவர்கள் அவரிடம் உண்மையில் 2 அல்லது 3 கேள்விகளை கேட்கிறார்கள். அவர் எல்லா பதில்களையும் ஒன்றாக கொண்டு வருகிறார். அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், அதாவது தேவாலயத்தின் அழிவு, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். ஏனெனில் அநேகர் என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காது எச்சரிக்கையாயிருங்கள், இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே.
ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். எனவே கடைசி கால உபத்திரவங்கள் பிரசவ வலிகள் என்றார். முடிவில் பெரும் விடுதலைக்கு முன் சில பெரிய வாதைகள், பூகம்பங்கள், யுத்தங்கள் ஆகியவற்றால் துரிதப்பட போகிறது. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்போது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுப்பார்கள். அநேக தீர்க்க தரிசிகளும் எழும்பி அநேகர்களை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். நம் தேசத்தில் கூட இதை பார்க்கிறோம். முன்வாசலை பூட்டும் சமூகத்தில் வளர்ந்து வந்தது உங்களில் எத்தனை பேருக்கு நினைவிருக்கிறது? நான் சிறுவனாக இருந்தபோது இப்போது சொல்லப்படும் கலிபோர்னியாவின் துஜங்காவில் உள்ள யுனிவர்சல் ஸ்டுடியோவில் வாழ்ந்தோம். அண்டை வீட்டார்கள் ஆடுகள் வளர்த்தார்கள் என்றால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். தாத்தாவும் பாட்டியும் கதவை பூட்டவே மாட்டார்கள். இது நம்புவது கடினம். இப்பொழுது செக்யூரிட்டி கேமராக்கள் வைத்திருக்கிறோம். பெல் அடித்தால் பயம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யுதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுக்க திரும்பாதிருக்க கடவன். அவசர காலம் குறித்து பேசுகிறார். மிக குறைவான எச்சரிக்கை இருக்கும் பட்சத்தில் ஏதோ நடக்கப் போகிறது. மேலும் அவர்கள் தங்கள் ஜீவன் தப்ப ஓட வேண்டியிருக்கும். பின்பு அவர் சொல்கிறார், நீங்கள் ஓடிப்போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். இது நினைவில் கொள்ள ஒரு நல்ல வாதம் என்று நினைக்கிறேன். காலத்தின் முடிவில் நாம் அப்போதும் ஓய்வு நாளை நினைத்துக் கொள்ள அவர் எதிர்பார்க்கிறார். மிகுந்த உபதிரவம் அப்பொழுது உண்டாகி இருக்கும் என்று அந்த சொற்றொடர் சொல்கிறது. என்ன உபதிரவம்? மிகுந்த உபதிரவம். உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த ஒரு உபதிரவம். இப்போது உங்கள் சுவாசத்தை அது அங்கே எடுத்துச் செல்லும். அது மனுஷரை பயமுறுத்தும். பல பயங்கரமான விஷயங்கள் இருக்கும் என்று நான் சொல்கிறேன். அது எதுவும் இல்லை என்று இயேசு சொல்கிறார். பெரும்பாலான நேரங்களில் அப்படி உண்மையில் நடக்கும்போது கவலைப்படுகிறீர்கள். அது அவ்வளவு மோசமில்லை. பெரும்பாலான வலிகள் எதிர்பார்ப்பில் கவலைப்படுவது கடைசியாக நடக்கும்போது எதுவும் இல்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் இயேசு அது எவ்வளவு மோசமாக இருக்கும் என்பதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாது என்கிறார். இந்த மிகுந்த இயேசு அதை மிகுந்த உபத்திரவம் என்று அழைக்கும் போது நடந்த அனைத்தையும் குறித்து சிந்தியுங்கள். வரலாற்றில் கருப்பு மரணம் குறித்து யோசித்து பாருங்கள். இதுவரை இல்லாத அல்லது எப்போதும் இல்லாத புபோனிக் வாதை. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப் போவதில்லை. மோசமான ஒன்று, அதில் ஒருவனாகிலும் தப்பிப் போவதில்லை என்பதுதான். அது விசுவாசிகளோ அவிவிசுவாசிகளோ, மனிதனோ விலங்கோ, எந்த உயிரும் பிழைக்காது என்கிறார். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். சரி, ஆகவே மிகுந்த உபத்திரவம் வரப்போகிறது என்பதை நாம் அனைவரும் ஒப்புக்கொள்கிறோம் என்று நினைக்கிறேன். ஆமென். அந்த விஷயத்தை நன்கு புரிந்து கொண்டோம். உபத்திரவம் என்ற சொல்லின் பொருள் என்ன? உபத்திரவம் என்றால் என்ன? எப்படி இருந்தாலும் உபத்திரவம் கிரேக்க மொழியில் வேதத்தில் 47 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை திலிப்சிஸ் அல்லது திலிபோ, நசுக்குதல், அழுத்துதல், பிழிவது, விளிம்பில் அமுக்குவது, கசக்குவது, துன்புறுத்துவது என்று பொருள். இது முன்பே வெளிப்படுத்தப்பட்டது. இது மனிதனின் சில சரீர அழுத்தங்களை பேசுகிறது. திலிப்சிஸ் என்பது ஒரு வலுவான சொல். இது சிறிய அசௌகரியத்தை குறிக்கவில்லை. இது உண்மையான கஷ்டங்களை குறித்து பேசுகிறது. இப்போது உண்மையான கஷ்டகாலம் வரப்போகிறது என்று இயேசு சொல்கிறார். இப்போது இது ஒரு முக்கியமான விஷயம், ஏனெனில் நீங்கள் அதை புரிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் அதை திறக்க ஆரம்பிக்கிறேன். நீங்கள் அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த வசனங்களில் மத்தேயு 24 4 வெவ்வேறு வகையான உபத்திரவங்கள் உண்டு என்று சொல்கிறது. எத்தனை? 4. நான் உங்களுக்காக அவற்றை மிக விரைவாக வகைப்படுத்துகிறேன். இஸ்ரேலுக்கான உபத்திரவம், தேவாலயத்தின் உபத்திரவம், உலகளாவிய இறுதி உபத்திரவம். பின்பு அவர் தனி மனித அல்லது ஒரு நபருக்குரிய உபத்திரவத்தை குறித்து பேசுகிறார். தேவாலயத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். அவர் எருசலேமின் வீழ்ச்சி, தேவாலயத்தின் அழிவு குறித்து பேசியிருக்கிறார். அதுவே முதல் உபத்திரவம். அது குறித்து பேசலாம். மத்தேயு 23:35 வசனம். ஒரு அதிகாரத்திற்கு செல்கிறேன். அவர் வேத பாரகர்கள், பரிசேயர்கள், நயவஞ்சகர்கள், தீர்க்க தரிசிகளை நிராகரித்தவர்கள் ஆகியோருக்கு துயரங்களை உச்சரிக்கும் போது அவர் மிகவும் கடுமையான கண்டனத்தில் கூறுகிறார்.
பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த படியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல், அவர் யூதர் கூட இல்லை, இந்த தலைமுறையில் ஊற்றப்படவிருக்கும் நியாய தீர்ப்பு இருக்கப் போகிறது என்றவர் கூறுகிறார். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல், தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பெரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும், அந்த சகரியா அசல் பெரகியாவின் குமாரனாகிய சகரியா அல்ல, கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். நிச்சயமாக இந்த காரியங்கள் அனைத்தும் இந்த தலைமுறையில் நடக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு 24 இயேசுவும் பேசுகிறார். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதாகம தலைமுறை எத்தனை ஆண்டுகள்? 40 ஆண்டுகள். அது நமக்கு எப்படி தெரியும்? எகிப்திலிருந்து வந்த தலைமுறைக்கு நம்பிக்கை இல்லாத போது வனாந்திரத்தில் இந்த தலைமுறை சாகும் என்று சொன்னார். அவர்கள் 40 ஆண்டுகள் அலைந்தார்கள். கவனியுங்கள், தாவீது ஒரு தலைமுறைக்கு ஆட்சி செய்தார், அதாவது 40 ஆண்டுகள். சாலமோன் 40 ஆண்டுகள். சவுல் ராஜா, முதல் ராஜா 40 ஆண்டுகள். மோசேயின் வாழ்க்கை 3 தலைமுறையாக பிரிக்கப்பட்டது. எகிப்தில் 40 ஆண்டுகள், வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள், வாக்களிக்கப்பட்ட தேசத்தின் எல்லைக்கு எகிப்திலிருந்து ஜனங்களை வழிநடத்தின 40 ஆண்டுகள். ஆகவே 40 என்பது வேதாகம தலைமுறைக்கு நிறுவப்பட்ட சரியான எண். இப்போது கிபி 30 இயேசு இந்த தீர்க்க தரிசனத்தை சுவாரஸ்யமாக சொல்ல இருக்கிறார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கும்? கிபி 70 ரோமானியர்கள் தேவாலயங்களை அழித்தார் என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆகவே இந்த முதல் உபத்திரவம், புதிய யூத தேசம் ரோமானியர்களுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த போது ஏற்பட்ட ஒரு பயங்கரமான சோதனையை அவர் விவரிக்கின்றார். இதை குறித்தும் பிளேவியஸ் ஜோசபஸின் யூதர்களின் வரலாற்றில் நீங்கள் படிக்கலாம். அதில் ரோமானிய யுத்தங்களை பேசுகிறார். முதல் டைடஸில் இருந்தபோது அவர்கள் எருசலேமை முற்றுகையிட்டார்கள். நகரத்தில் பயங்கர பட்டினி இருந்தது. கடைசியில் நகரம் எரிக்கப்பட்டது, தேவாலயம் அழிக்கப்பட்டது. வழக்கமாக சில போர் கைதிகளை அடைத்துச் சென்றார்கள். ஆனால் வீரர்கள் மிகவும் கோபமடைந்தனர். இந்த யூத கிளர்ச்சியை தகர்த்தெறிய முயற்சிப்பதினால் அவர்கள் 3 ஆண்டுகள் வெளியேற்றப்பட்டனர். அவர்கள் உள்ளே சென்று கண்மூடித்தனமாக ஆண்கள், பெண்கள், குழந்தைகளை கசாப்பு போட்டார்கள். ரத்தம் தெருக்களில் ஓடியது. தப்பி பிழைத்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள் சிலுவையில் அறையப்பட்டனர். ஜோசபஸ் கூறுகிறார், எருசலேமை சுற்றி ஒரு மரத்தை கூட காண முடியாது. அது வெட்டப்பட்டு சிலுவைகளாய் வணையப்பட்டது. தப்பி பிழைத்த ஒரு சிலர் ரோமானியர்களுக்காக வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள சுரங்கங்களில் வேலைக்கு அனுப்பப்பட்டனர். அது ஒரு பயங்கரமான உபத்திரவம். அவர்கள் இந்த நேரத்தில் பேசப்படுவார்கள் என்பது நமக்கு தெரியும். உதாரணமாக லூக்கா 23:29 இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கர்ப்பங்கள் பால் கொடாத முலைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். கிறிஸ்து சிலுவைக்கு செல்லும் பாதையில் அழுது கொண்டிருந்த யூத பெண்களுக்கு சொன்னார், நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் தேசத்திற்கு ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்பு வரப்போவதால் அதற்காகவும் அழுங்கள். லூக்கா 21:20 எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது வித்தியாசத்தை கவனித்தீர்களா? மத்தேயு 24 பாழாக்குகிற அருவருப்பு. அவர் கூறுகிறார், பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓட போக கடவர்கள். லூக்கா அதிகமாக குறிப்பிடுகிறார், எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். நீதியை சரிகட்டும் நாட்கள் அவைகளே. அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! வெளிப்படையான காரணங்களுக்காக பூமியின் மேல் மிகுந்த இடுக்கணம். இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும். எனவே மீண்டும் இப்போது அது இஸ்ரேல் மற்றும் எருசலேமில் குறிப்பாக அந்த நேரத்தில் வந்த உபதிரவத்தை குறித்து பேசுகிறது. பட்டய கருக்கினாலே விழுவார்கள். சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அதில் சந்தேகமே இல்லை. ஆகவே முன்னறிவிக்கப்பட்ட உபதிரவத்தின் ஒரு பகுதி அது யூத தேசத்தாருக்கு பேசப்பட்டது. எருசலேம் வீழ்ச்சியில் என்ன நடந்தது? இது சரியாக 40 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்தது. ஆனால் அது அதைவிட பறந்து விரிந்தது. தேவாலயத்திற்கு வரலாற்று ரீதியாக வந்த ஒரு உபதிரவமும் இருக்கிறது. நண்பர்களே, இன்றைய விளக்க காட்சிக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் திரும்ப போகிறோம். அதுவரை எங்கும் செல்ல வேண்டாம். கடின உழைப்பால் பாதிக்கப்பட்ட இந்த உலகத்திலிருந்து விடுதலை பெற்று இனி வேதனையும் துக்கமும் இல்லாத உலகில் நீங்கள் வாழ எப்போதாவது விரும்பி இருக்கிறீர்களா? நிச்சயமாக இயேசு மீண்டும் வருகிறார். விசேஷமாக விளக்கப்பட்ட இந்த ஆதாரத்தை உங்களுக்கு நாங்கள் வழங்க விரும்புகின்றோம்.
வேத வசனங்களால் நிறைந்த உன்னத விடுதலை என்று அழைக்கப்படும் இந்த வளமானது கள்ள கிறிஸ்துவால் ஏமாற்றப்படுவதை தவிர்ப்பது எப்படி என்று, இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் எவ்வாறு தயாராக இருக்க முடியும் என்று இயேசுவின் இரண்டாவது வருகையை விஞ்ஞானத்தில் விளக்குகிறது. இலவச நகலை பெற உங்கள் திரையில் காணும் தொலைபேசி எண்ணில் அழைக்கவும். சலுகை எண் 308 குறிப்பிடவும். இணையதள முகவரியை பார்வையிடவும். இந்த வளத்தை படித்த பிறகு உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய விளக்க காட்சிக்கு இப்போது திரும்பி தேவனின் வார்த்தையிலிருந்து இன்னும் சில அற்புதமான உண்மைகளை கேட்டு அறியலாம். இது சபையின் உபத்திரவத்தின் காலம். உதாரணமாக மத்தேயு 24:9 வசனத்தில், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். இது உலகளாவிய ஒன்று. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் வாசித்தால் அது 2 சாட்சிகளை குறித்து பேசும் போது ஒரு குறிப்பிட்ட உபத்திரவ காலத்தை குறித்து பேசுகிறது. இது தேவனுடைய வார்த்தை. அது புறம்பாக்கி போடு என்று சொல்கிறது. வெளிப்படுத்தல் 11:2 வசனம், ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிராகாரம் புறஜாதியருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். லூக்காவில் அதை வாசித்தோம். இப்போது அது என்ன? 42 மாதங்கள். ஒரு யூத மாதத்திற்கு 30 நாட்கள். 42 மாதங்கள் 1260 நாட்கள். 2 சாட்சிகளை உண்டாக்குவதற்கு நான் அதிகாரம் தருவேன். அவர்கள் 1260 நாட்களில் இருட்டு வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாக தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அது உருளைக்கிழங்கு கோணி போன்றது. நீங்கள் அதிலிருந்து தீர்க்க தரிசனம் உரைத்தால் அது குழப்பம் உண்டாக்கும். நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு கோணியின் கீழ் வெளிச்சம் வைத்தால் அதன் வழியாக கொஞ்சம் வெளிச்சம் வரும், ஆனால் அது தெளிவில்லாமல் மங்கின ஒளியை தரும். இந்த காலகட்டத்தில் தேவாலயம் இன்னும் ஒரு கிரியையை நடப்பிக்கும். அது ஒடுக்கப்பட போகிறது, மறைக்கப்பட போகிறது, குழப்பமடைந்து மேலும் இறுக்கமாகவும் வலுவாகவும் இருக்கப் போகிறது. அது இந்த 2 சாட்சிகள் என்று கூறுகிறது. மோசே மற்றும் எலியா சொன்ன 2 சாட்சிகள். அடையாள பூர்வமாக, உருவகமாக அது உண்மைதான். அவர்கள் மோசே, எலியா, நியாயப்பிரமாணம் மற்றும் தீர்க்க தரிசிகளை பிரதிநிதித்துவப்படுத்தினார்கள். தேவனின் வார்த்தையின் மற்றொரு சொல். இது இயற்கையில் இரட்டை. பழைய ஏற்பாட்டில் புதியது. 2 விளிம்புகளை கொண்ட பட்டயம். அது 10 கட்டளைகளுக்கு 2 கற்பலகைகள் உண்டு. தேவனின் கட்டளைகளும் இயேசுவின் சாட்சியமும். தேவனுடைய வார்த்தை ஒரு பரந்த காலத்தில் ஒடுக்கப்பட்டு துன்புறுத்தப்பட போகிறது. தீர்க்க தரிசனத்தில் ஒரு நாள் எவ்வளவு காலம்? 1 வருடம். ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன் என்று கர்த்தர் சொன்னார். எனவே அவைகள் தேவாலய வயதில் 1260 நாட்கள் அல்ல, ஆண்டுகள். வனாந்திரத்தில் தப்பி பிழைத்த தேவாலயம், அவைகள் இன்னும் கிரியையை நடப்பிக்கின்றன. எனவே இது மிகுந்த உபத்திரவத்தின் காலம். ஆகவே நடக்கும் துன்புறுத்தல் எருசலேமுக்கும் இஸ்ரேலுக்கும் உண்டான உபத்திரவம் ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கும் தேவாலயத்துக்கும் உண்டாகும். இப்போது நான் உபத்திரவத்தின் 3வது வகைக்கு செல்ல விரும்புகிறேன். அதுதான் இப்போது நமக்கு முன்னால் இருக்கிறது. இதுவரை நமக்கு பின்னால் வரப்போகிற மிகுந்த உபத்திரவத்தை பார்த்தோம். இப்போது வரப்போகிற உபத்திரவத்தை பார்க்க போகிறோம். ஆயத்தப்படுங்கள். மிக மோசமாக இருக்கப் போகிறது. அதை குறித்து கவலைப்பட போவதில்லை. ஏனென்று சொல்கிறேன். மத்தேயு 24:13 இயேசு கூறுகிறார், அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். உலகம் உண்டானது முதல் இதுவரை சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபதிரவம் அப்பொழுது உண்டாகியிருக்கும். கடைசி நாட்களில் ஏற்பட போகிற பெரும் உபதிரவம் என்ன? ஒரு வார்த்தையில் இல்ல, சில வார்த்தையில் இது 7 கடைசி வாதைகள். வெளிப்படுத்தல் 16:1 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தம் அந்த 7 தூதருடனே, நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். பூமியில் ஊற்றப்பட்ட 7 கடைசி வாதைகளை குறித்து வெளிப்படுத்தல் 16 நீங்கள் வாசிக்கும் போது அது மிகவும் மோசமானது என்று நான் சொல்கிறேன். தீயினால் மனுஷரை தகிக்கப்படுவதை குறித்து பேசுகிறது. இது மிருகத்தையும் அவனது உருவத்தையும் வணங்குவதால் மனுஷன் தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பாதிக்கப்படுவதை குறித்து பேசப்படுகிறது. ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான், உடனே அவைகள் 2 இரத்தமாக மாறுவதை குறித்து பேசுகிறது. இப்போது அப்போகாலிப்ஸின் 4 குதிரை வீரர்களின் படங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். எல்லோரும் இதை படம் பிடிக்கிறார்கள். வாதைகள் மற்றும் மரணம். இது நடக்கப் போகும் ஒரு பயங்கரமான காலமாக இருக்கும். இதுவரை சம்பவித்திராதது. உதாரணமாக தானியேல் 12 வாசியுங்கள். கிறிஸ்து இந்த வசனத்தை தானியேலில் சொன்னதை மேற்கோள் காட்டுகிறார். தானியேல் 12:1 மற்றும் 2. யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். இப்போது அவர் யூதர்களுக்கு உண்டாகும் பெரிய கஷ்டத்தை, உபத்திரவத்தை குறித்து பேசுகிறாரா? தேவாலயத்திற்கு தொடர்ந்து வாசிப்போம். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் விழித்து எழுந்திருப்பார்கள். அது என்ன? அது உயிர் தெழுதல்.
சிலர் நித்திய ஜீவனுக்கும், சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும். ஆகவே இரண்டாவது வருகைக்கு சற்று முன்பு வரப்போகிற மிகுந்த உபத்திரவம், இன்னும் எதிர்காலத்தில் இருக்கிற உயிர்த்தெழுதலை நாம் அறிவோம். இப்பொழுது நான் என்ன சொல்கிறேன்? இயேசு மீண்டும் வருவதற்கு சற்று முன் இழந்து போனவர்களை ரட்சிக்க கூடாத காலம் வரும். வாழ்க்கை தொடரும், ஆனால் எல்லோருக்கும் தாமதமாகி போகும். சிலர் ரட்சிக்கப்படுவார்கள், சிலர் இழந்து போவார்கள். வெளிப்படுத்தல் 22. அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று இயேசு சொன்னார். தேவன் மிகவும் இரக்கமுள்ளவர் என்பதற்கு நாம் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய இரக்கம் என்றும் நிலைத்திருக்கும். அவர் பொறுமையுள்ளவர். நீங்கள் திரும்பி வர முடியாத நிலையை அடையலாம். நோவாவின் நாளில் இயேசு நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்கிறார். நோவாவின் நாளில் எல்லா விலங்குகளும் பேழையில் ஏறிய ஒரு காலம் இருந்தது. கதவு திறந்தது, இறுதி வேண்டுகோளை விடுத்தார், கடைசி அழைப்பு கொடுக்கப்பட்டது, கதவு மூடப்பட்டது. அப்போதே மழை பெய்ய ஆரம்பித்ததா? இல்லை, 7 நாட்கள் சென்றன. பேழைக்கு வெளியே இழந்து போனவர்கள் அழிந்தார்கள். அவர்களுடைய தவணையின் காலம் முடிந்து போனது. காப்பாற்றப்படுவார்கள் என்ற நம்பிக்கை இல்லை. கதவு மூடப்பட்டது. அவர்கள் இன்னும் பல நாட்கள் இருந்து தங்கள் தொழிலில் மகிழ்ந்திருப்பார்கள், சாப்பிட்டு திருப்தி அடைந்திருப்பார்கள், திருமணம் செய்திருப்பார்கள். தேவன் சூரிய வெளிச்சத்தை படைத்தார், வயலின் விளைபொருட்களை வழங்கினார். அவர்கள் நோவாவை பார்த்து சிரித்தார்கள். தாமதம் என்பதை உணரவில்லை. தவணையின் காலம் முடிந்து போனது. எனவே பின்பு சொல்கிறது, இரண்டாம் வருகைக்கு முன்பு இந்த மிகுந்த உபதிரவ காலம். பின்பு தனிப்பட்ட உபதிரவம் இருக்கிறது என்று நான் சொன்னேன். அதை விரைவாக சொல்லி முடிக்கிறேன். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆகவே இயேசு, என்னுடன் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படி நான் உங்களுக்கு இதை பகிர்கிறேன். உலகில் உங்களுக்கு உபத்திரவம் இருக்கும், ஆனால் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். சமாதானமாக இருங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் உலகை ஜெயித்தேன் என்று. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தை குறித்து கேட்கும்போது கிறிஸ்துவில் இருந்தால் ஆயத்தப்படுங்கள். அது மிக மோசமானது. சீக்கிரத்தில் அவர் வருவார். எனவே நீங்கள் பயப்பட தேவையில்லை. 2 தீமோத்தேயு 3:12. ஆம், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பாஸ்டர் டக், தயவு செய்து இங்கே எங்காவது ஓட்டை இருக்கிறதா? எப்படி ஒரு கிறிஸ்தவராக இருந்து நான் துன்பத்திலிருந்து தப்பிக்க முடியும்? மன்னியுங்கள், அது தெரிந்து கொள்ளுதல் அல்ல. உங்கள் வெளிச்சத்தை ஒரு புதற்கடியில் மறைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்தவர் அல்ல. எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது கள்ள தீர்க்கதரிசிகளும் அப்படியே செய்தார்கள். எளிதான வாழ்க்கையை வாழ விரும்பினால் வாழ்க்கை கடினமானது. நீங்கள் ஒருவரை பைத்தியமாக்கப் போகிறீர்கள் என்றால் பிசாசை ஆக்குங்கள், இயேசுவை ஆக்காதீர்கள். பிசாசு இழக்கப் போகிறவன், இயேசு ஜெயிக்கப் போகிறவர். எனவே வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரப்போகிறது. நீங்கள் தேவனின் பக்கம் இருக்கப் போகிறீர்கள். ஆமென். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடப் போவதில்லை. எபேசியர் 6:12. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. உபத்திரவம் தனித்தனியாக உபத்திரவத்திற்கு தேவன் நம்மை அனுமதிக்கும் போது அது எதிர்கொள்ளும் ஆரோக்கிய பிரச்சனையாக இருக்கலாம். சிலர் மிகவும் தீவிரமாக உபத்திரவத்தை குறிக்கும் வகையில் குடும்ப பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். நீங்கள் யுத்த தேசத்தில் இருக்கலாம். அது உங்கள் வாழ்க்கையில் நெருக்கடியை ஏற்படுத்தும் ஒரு பயங்கர பொருளாதார சிக்கலாக இருக்கலாம். எல்லா வகையான இன்னல்களும் உண்டாகும். ஆனால் அது எதற்கு தெரியுமா? உபத்திரவம் குணத்தை உருவாக்கும். ரோமர் 5:3-4. அது மாத்திரமல்ல, உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உங்களில் எத்தனை பேர் மேன்மையுடன் உபத்திரவத்தை எதிர்நோக்குகிறீர்கள்? உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்கிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உங்களில் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? எத்தனை பேருக்கு நன்னடத்தை வேண்டும்? எத்தனை பேருக்கு உபத்திரவம் வேண்டும்? சரி, அதில் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று அவர் சொல்கிறார். ஏனெனில் அதுதான் மேன்மையை உண்டாக்குகிறது. நீங்கள் நன்னடத்தையை விரும்பினால், நம்பிக்கையை விரும்பினால் சோதனைகள் வரும். திலிப்சிஸ் என்ற வார்த்தையை நான் உங்களுக்கு சொன்னேன். உபத்திரவங்கள் ஒலிவத்தை கசக்கி பிடிப்பது போன்ற ஒரு பெரிய பலத்தினால் எதையாவது பிடிந்து அழுத்தத்தில் வைக்கப்படுவதன் அடிப்படை பொருள். நீங்கள் ஒலிவத்தை கசக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒலிவ எண்ணெய். அது நல்ல விஷயம். வேதாகம காலங்களில் திராட்சை தயாரிக்கும் போது அவைகள் கசக்கி பிழியப்படும். அவை கசக்கப்படும், பிழியப்படும். அப்போதுதான் வைன் கிடைக்கும். இவை 2 வேதாகம சின்னங்கள். ஆனால் நீங்கள் நல்லவற்றை பெறுவீர்கள். நீங்கள் இனிமையை பெறுவீர்கள். யாக்கோபு 1:2-3.
என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை சந்தோஷமாக எண்ணுங்கள். அதையெல்லாம் மகிழ்ச்சியாக எண்ணுங்கள். நீங்கள் சோதனைகளை சந்திக்கிறீர்கள் என்றால் உமக்கு அது தெரியுமே, நான் சோதனையை சந்திக்கிறேன் என்று சொல்லுங்கள். நான் இப்படித்தான் சொல்வேன், நல்லது ஆண்டவரே நன்றி. சில சமயங்களில் அது மூச்சு திணற வைக்கும். நீங்கள் நன்றியுணர்வை உணரப்போவதில்லை. நன்றி ஆண்டவரே, நீர் என்ன கற்பிக்க முயற்சிக்கிறீரோ இப்போது அதை நான் கற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். அதனால் நான் இந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டேன். அதாவது இது என் வாழ்க்கையின் 5ஆம் வகுப்பில் 3 முறை இருந்தேன் என்பதை அறியுங்கள். நீங்கள் ஒரே வகுப்பில் மீண்டும் மீண்டும் இருக்க வேண்டாம். எனவே நீங்கள் சோதனைகளை சகிக்கும் போது ஆச்சரியப்பட வேண்டாம். 1 பேதுரு 1:6. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இயேசு வரும்போது உங்களில் எத்தனை பேர் பரிசுத்தமாக இருக்க ஆயத்தப்பட விரும்புகிறீர்கள்? கடினமான சோதனைகளினால் இயேசு தம் மக்களை சுத்தப்படுத்துகிறார். மத்தேயு 3:10 கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்கிறார். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். அந்த ஞானஸ்நானத்தை எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஆவியின் அக்னியினால் தேவன் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்றால் மிகுந்த உபத்திரவங்களை சகிப்பதற்குத்தானே. பவுல் கூறுகிறார் 1 கொரிந்தியர் 3:12, ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். எத்தன்மையுள்ளது என்று சோதிக்கும். மிகுந்த உபத்திரவத்திற்கு நீங்கள் தயாராக விரும்பினால் நம் வாழ்வில் அடிக்கும் புயல்களிலிருந்து தப்பிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் நம்மை மாற்றும் விஷயங்களை நாட வேண்டும். ஆமென். வேதாகம தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா? உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா? ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் 27 அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து கொள்ள எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றது. ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மைக்கான பொருத்தமான வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும். நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது? இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார்? மேலும் இப்படி பல கேள்விகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை வாய்ப்பாக விட்டுவிடாதீர்கள். ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகளிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை சத்தியத்துடன் மாற்றுங்கள். ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. காத்திருக்க வேண்டாம். bookstore.aftv.in என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.